இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி கீப் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ சிம்பிளாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எபோவ் த பேரிஷ் எங்கல்ஃபிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கீப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ₹5 சம்திங் அந்த மாதிரி. ஸோ நம்ம டார்கெட் செட் பண்ணுறோமே எப்படி செட் பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு செட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நம்ம ஒரு ஸ்டாக்கில் வந்து ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா நல்லா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த ஸ்டாக் கீழே வரும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் தான் என்ன அப்படின்னா இந்த பேரிஷ் எங்கல்ஃபிங்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ எல்லா ஸ்டாக்கும் நம்ம வந்து கீழே வரும், ரொம்ப ஃபாலோ ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஸ்டாக் ஓகே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, ஸோ ஃபாலோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணுறத பற்றி யோசிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 15 ஸ்டாக் இருக்குது. பட் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாக் வந்து செட் ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ இதுலேயுமே நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் லிமிட்டட் ரிஸ்க்கோட நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாகவும் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டாக் ஃபாலோ ஆக போகுதுன்னு தெரியுது, ஸோ அதுக்கு வந்து நான் டேரெக்டாக வந்து ஃபியூச்சர்ஸை செல் பண்ணாமல் நான் ஜஸ்ட் அதில் வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டே எனக்கு இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜியாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னிலையுமே நிறைய ஸ்டாக் ஃபாலோ ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே டக்குன்னு என்ன தோணும்னா எனிவே நம்ம செல் பண்ணி பை பண்ணலாம்ல அப்படின்னு தோணும். ஆனால் அது வந்து ஈக்விட்டிஸில் வந்து நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் என்ன நமக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. பட் இதே இது வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து கேபிட்டலும் அதிகமாக தேவை, ஸோ அதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இது இந்த ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இதில் நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு ஸ்க்ரீனர் பார்த்துருக்கோம், அதுலேயும் வந்து பர்டிகுலராக F&O ஸ்டாக்ஸுக்கு மட்டும் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.